ஹலோ கைஸ், போன செக்ஷனில் நம்ம நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த செக்ஷனில் நம்ம சப்ரோகிராம்ஸ் அப்படின்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ரோகிராம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ நேம்ட் PLSQL block that can be called with set of parameters. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நேம்ட் PLSQL block. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேராமீட்டர்ஸ் இல்லைன்னா செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வச்சு இந்த சப்ரோகிராம்ஸை நம்மளால கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, similar to anonymous block, subprograms have declare block, executable block and exception block. ஸோ நம்ம அனானமஸ் பிளாக் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அனானமஸ் பிளாக்கு வந்து டிக்ளேர் பிளாக் கொடுத்துருப்போம், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் பிளாக்கு கொடுத்துருப்போம், அதே மாதிரி எக்ஸெப்ஷன் பிளாக்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டபிள் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிகின் அண்ட் பிளாக் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் சப்ரோகிராம்ஸுக்கும் வந்து டிக்ளேர் பிளாக் இருக்குது, எக்ஸிக்யூட்டபிள் பிளாக் இருக்குது, அதே மாதிரி எக்ஸெப்ஷன் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, யூஸ் டு டிக்ளேர் அண்ட் டிஃபைன் அ சப்ரோகிராம் வித்தின் அ PLSQL பிளாக் ஆர் another subprogram. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு PLSQL பிளாக்குள்ள வந்து நம்ம சப்ரோகிராம்ஸை டிஃபைன் பண்ணவோ டிக்ளேர் பண்ணவோ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சப்ரோகிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சப்ரோகிராம்ஸ்லயும் நம்ம இந்த சப்ரோகிராம்ஸை வந்து டிஃபைன் பண்ணவோ டிக்ளேர் பண்ணவோ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இட் கேன் பி ஸ்டோர்ட் அண்ட் ரீயூஸ்ட் இன் மல்டிபிள் பிளேசஸ் வித்தின் அ ப்ரோக்ராம் ஆர் இன் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சப்ரோகிராம்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்குள்ளேயோ இல்லைனா மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ்குள்ளேயோ இந்த சப்ரோகிராம்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வாட்டி யூஸ் பண்ண முடியும், நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த சப்ரோகிராம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனபிலிட்டி, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூசபிலிட்டி, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ மெயின்டெனபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சப்ரோகிராம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு அனானமஸ் பிளாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த அனானமஸ் பிளாக் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கீங்க. அதே லாஜிக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதே அனானமஸ் பிளாக்கை காப்பி பண்ணி அந்த 10 இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லாஜிக்கில் வந்து ஏதோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்தெந்த இடத்துலலாம் இந்த லாஜிக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ இல்லைனா எந்தெந்த இடத்துல நம்ம இந்த அனானமஸ் பிளாக்கை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு அந்தந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படினால நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளால கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி உள்ள அனானமஸ் பிளாக்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சப்ரோகிராமாக கிரியேட் பண்ணுங்க. சப்ரோகிராமாக கிரியேட் பண்ணி அந்த சப்ரோகிராமை வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கோடை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க இல்லைனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு சப்ரோகிராமில் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணால் போதும், எல்லா இடத்துக்கும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 இடத்துக்கு போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ 10 இடம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம். இப்போ அதே இது வந்து நீங்கள் ஒரு 100 இல்லை ஒரு 200 இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரே ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சப்ரோகிராம்ஸை கிரியேட் பண்ணி அது வழியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின்டெனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூசபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே சப்ரோகிராம்ஸை நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, சப்ரோகிராம்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ரோகிராம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ ப்ரொசீஜரும் ஃபங்க்ஷனும் பற்றி நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த செக்ஷனில் நம்ம ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.